வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அந்த நாளும் வந்திடாதோ. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, உங்க அம்மாக்கு ஆனாலும் இவ்வளோ பிடிவாதம் ஆகாதுங்க. ஏன் ரேகா, எதுக்கு இப்படி சலிச்சுக்கிற என்று கேட்டுக்கொண்டு கையில் இருந்த பேக்கை அவளிடம் கொடுத்தான் விக்ரம். காலையில நான் ஆபீஸ்க்கு போகும்போது வச்சுட்டு போன டிஃபனு சாப்பாடு எதுவும் தொடாம பிடிவாதமா அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. மாத்திரை கூட போட்டுக்க காணும். வேலைக்காரி சொன்னா. என்ன சொல்ற? எதுக்கு இப்படி பண்றாங்க? வேற எதுக்கு? ஒரு வாரமா அவங்க பிடிக்கிற அடம் உங்களுக்கு தெரியாதா? உங்க ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு போகத்தான். இவங்க கிட்ட என்று சலித்து கொண்டு உள்ளே சென்ற விக்ரம் அங்கே கட்டிலில் படுத்துக்கொண்டு கையில் இருந்த அந்த ஒற்றை தங்க வளையலை பார்த்து கொண்டிருந்த தனது தாய் வனஜாவை பார்த்து அமைதியாக அவள் அருகே சென்று அமர்ந்தார். தனது மகனை பார்த்து மெதுவாக எழுந்து கொண்ட வனஜா, வாப்பா, எப்ப வந்த? சாப்பிட்டியா என்றால் நடுங்கிய குரலில். நான் சாப்பிட்றது இருக்கட்டும். அம்மா, என்னம்மா இது? என்ன பிடிவாதம் உங்களுக்கு? பாருங்க, இன்னைக்கு புறா சாப்பிடாம இருந்திருக்கீங்க. உங்க கை காலெல்லாம் நடுங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, வயசாகிடுச்சு இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை ஏமாத்தாதீங்க. சரி, நீங்க எதுக்கு சாப்பிடாம இப்படி உண்ணாவிரதம் இருக்கீங்க? பின்ன என் பேச்சுக்கு நீயும் மதிப்பு கொடுக்கறதில்ல, சின்னவளும் மதிக்கிறதில்ல. அப்ப நான் என்ன செய்யறது? அம்மா, அந்த ஊரு தான் வேண்டான்னு நீங்களும் அப்பாவும் அங்க இருந்த நிலம் வீடு எல்லாம் வித்துட்டு வந்துட்டீங்க. நாங்களும் இங்கேயே வளர்ந்து படிச்சு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தைங்களும் பிறந்து செட்டில் ஆகிட்டோம். இப்ப நமக்குன்னு அங்க யாரு தெரியும்? நாம் எதுக்கு அங்க போகணும்? ஏன் அடம் பிடிக்கிறீங்க? இதோ பாரு கண்ணு, இதுவரை நான் உன்கிட்டயும் சரி, நம்ம சுகன்யா கிட்டேயும் சரி எதுவும் கேட்டதில்லை. என் கடைசி ஆசையா நான் இதை கேட்குறேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, அத்தை, என்ன அத்தை, இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. அவரும் வேலைக்கு போறாரு, நானும் வேலைக்கு போறேன். அதே போல சுகன்யா வீட்டுக்காரும் பிஸ்னஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நாம அங்க போய் அந்த பட்டிக்காட்டுல என்று அவள் கூறுவதற்குள், அம்மாடி, இத்தனை வருஷம் பசங்க லீவுல நீங்களும் 10 நாள் ஒரு வாரம் லீவை போட்டுட்டு எங்கேயோ வெளியூர் வெளிநாடுன்னு சுத்தினது இல்லையா? இந்த வாட்டி அங்க வேண்டாம், நம்ம ஊருக்கு போலான்னு சொல்றேன், அவ்வளவுதானே? அத்தை, அது நாங்க சிங்கப்பூர் துபாய்ன்னு எங்கேயாவது போவோம். ஆனா இது சரியான பட்டிக்காடு என்று அவள் கூற அவளை தீனமாக பார்த்தாள் வனஜா. இதற்குள் பிள்ளைகள் அங்கு ஓடி வந்து, அப்பா, பாட்டி சொல்றது போல நம்ம வில்லேஜுக்கே போலாம்ப்பா. எப்ப பாருங்க சிட்டியே போர் அடிக்குது என்று விக்ரமை கட்டி கொண்டனர். சரி, ஓகே, நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? நான் சுகன்யா கிட்ட கேட்டு பார்க்குறேன் என்று விக்ரம் எழுந்து செல்ல வனஜாவின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அந்த ஞாயிற்றுக்கிழமை சுகன்யாவும் அவளது கணவன் பாபுவும் தனது பிள்ளைகளுடன் அங்கு வந்துவிட அவர்களை பார்த்து பிள்ளைகள் கத்தி கொண்டு அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தனர். விக்ரமும் பாபுவும் அவரவர்கள் காரில் சாமான்களை எடுத்து அடுக்கி கொண்டிருக்க வழியில் சாப்பிட ஸ்நாக்ஸ்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த சுகன்யா, அம்மா நினைச்சத சாதிச்சிட்டாங்க என்று தனது அண்ணியிடம் கூறிக்கொண்டு சிரித்தாள். என்னவோ சுகன்யா, எனக்கு அங்க போறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. எப்பவோ உங்க பெரியப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு தன்னோட பாகத்தை பிரிச்சுட்டு ஊரை விட்டு வந்த இவங்கள அங்க யாருக்கு தெரிய போகுது? அதுவும் இல்லாம அங்க இருக்கிற உங்க பெரியப்பாவும் இறந்துட்டாரு. உங்க பெரியம்மா பசங்கள்லாம் எப்படி இருக்காங்களோ என்னவோ. ஆமா அண்ணி, எங்க பெரியம்மாக்கும் எங்க அம்மாக்கும் ஆகவே ஆகாதுன்னு எங்க அப்பா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் எங்க பாட்டி தாத்தா இறந்ததும் அந்த வீட்டை கூட வேண்டான்னு அந்த பங்கை வாங்கிக்கிட்டு வந்துட்டதா சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு உங்க அம்மா திடீர்னு அங்க போனோன்னு சொல்றாங்க? அங்க போன தங்க கூட இடம் இல்லை, எங்கேயாவது ரூம் எடுத்து தான் தங்கணும். அந்த கிராமத்துல அதெல்லாம் கிடைக்குமோ இல்லையோ. அப்படி இருந்தாலும் நீட்டா இருக்குமா? எனக்கு கிராமமே பிடிக்காது, அதுல இப்படி எல்லாம் ஒரு இடத்துல தங்குறது பா என்று சலித்து கொண்டாள். இதாவது பரவாயில்ல, அங்க யாரையாவது கேட்டு ஒரு 2 நாளைக்கு வீடு எடுத்துக்கிட்டாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அங்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குமோ என்னமோ. இங்கன்னா நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் போடுவோம், வாங்குவோம். அங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டா என்ன பண்றது? ஆமா, இதுங்க பீஸா பர்கர்னு தின்னுங்க. அங்க என்ன பண்ண போதுங்களோ? அவங்க பாட்டி கூட சேர்ந்து குதிக்கிறாங்கல்ல, அங்க போனாதான் தெரிய போகுது என்றாள் ரேகா.
இதையெல்லாம் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த வனஜா அமைதியாக தனது சிறிய பெட்டி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். 2 கார்களும் புறப்பட பிள்ளைகள் சந்தோஷத்தில் கத்தி கொண்டே வர அவர்களை சலிப்போடு மிரட்டி கொண்டிருந்தனர் பெரியவர்கள். மதியம் அனைவரும் ஹைவேயில் இருந்த பெரிய ஹோட்டலின் முன்பு காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டனர். ஏய் பசங்களா, இங்கே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இன்னும் 2 நாளைக்கு அங்க சாப்பாடெல்லாம் சரியா கிடைக்காது என்றாள் ரேகா. ஏம்மா அப்படி சொல்ற? ஆமாம் பாபு, அங்க ஹோட்டல் ரூம்லாம் இருக்காது. எங்கேயாவது வாடகைக்கு தான் வீடு ஏதாவது எடுத்து ஒரு 2 நாளைக்கு தங்கணும் என்றான் விக்ரம். அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? யாராவது வேலைக்காரங்க கிடைப்பாங்களா என்றாள் சுகன்யா அதிர்ச்சியாக. ஏன், நீங்க 2 பேரும் பொம்பளைங்க தானே, சமைச்சு போடுங்களேன். ஆமா, வீட்லயே நாங்க சமைக்க மாட்டோம், குக்கு தான் வச்சிருக்கோம். இந்த அழகுல வெளியில வந்து நாங்க சமைக்கணுமா? அதுவும் இவ்வளவு தூரம் போற அலுப்புல என்று அழுத்து கொண்டாள். அப்பா வேண்டாம்ப்பா, அம்மா சமைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது. நாங்க அதுக்கு பதில் பிரெட்டே சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்றான் விக்ரமின் மகன் அசோக். அனைவரும் இதை கேட்டு சிரித்து கொண்டிருக்க வனஜாவும் புன்னகை செய்துவிட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், சாப்பாடு தானே, அதை நானே பார்த்துக்கிறேன் என்றாள் அமைதியாக. பாட்டி, நீங்க சமைப்பீங்களா என்று சுகன்யாவின் மகள் ஆச்சரியமாக கேட்க, ஏய் பாட்டி சூப்பரா சமைப்பாங்க. ஒரு வாட்டி எங்க வீட்டுல சமையல்காரர் லீவ் போட்டுட்டாரு. அப்ப அம்மாவும் ஆபீஸ் போயிட்டாங்க. அப்ப பாட்டி தான் எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு டேஸ்டா இருந்தது தெரியுமா என்றான் விக்ரமன் 2வது மகன். ஆமா ஆமா, எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. சுகன்யா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து அவங்க சமைக்கிறது இல்ல, நாங்களும் விடுறதில்ல என்று விக்ரம் கூற சுகன்யாவும் தலையாட்டினாள். ஆமா, நான் நல்லா சமைப்பதான். அதுக்கு காரணம் எங்க ஜானகி அக்கா தான். அவங்க மேல எனக்கு இருந்த பொறாமை தான். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த எனக்கு சமையலே சுத்தமா வராது. ஆனா எங்க மாமியாரு அவங்க மூத்த மருமகளான ஜானகி அக்காவை நல்லா சமைக்கிறேன்னு புகழறத பார்த்து பொறுக்க முடியாம வீம்புக்கு சமையல் கத்துக்கிட்டேன். அப்ப கூட அக்கா என்னை மனசார பாராட்டுவாங்க. ஆனா நான் அவங்கள காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன் என்று தனக்கு தானே கேட்கும் வகையில் மனதோடு பேசி கொண்ட வனஜா கையில் இருந்த அந்த வளையலை தடவி பார்த்து கொண்டாள். மதுரை அருகே இருக்கும் தாழையூத்து என்ற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் தேவநாதன். அவரது மனைவி வள்ளியம்மா. அவர்களுக்கு குகன், குமரன் என்ற 2 பிள்ளைகள் இருக்க, பெரியவனான குகனின் மனைவியே ஜானகி, குமரனின் மனைவி வனஜா. பெரிய மருமகளை அசலில் கட்டியதால் 2வது மருமகளையும் அசலிலேயே கட்டினாள் வள்ளியம்மா. இருவருக்குள்ளும் எப்பொழுதும் எந்த பேதமும் வரக்கூடாது என்று அவள் நினைக்க நினைக்க 2 மருமகள்களும் அதற்கு நேர்மாறாக இருந்தனர். அவர்கள் வீடு அந்த கிராமத்தில் பெரிய வீடாக இருக்க 2 மகன்களுக்கென்று பெரியவர் அதை 2 வாசல் வைத்து கட்டியிருந்தார். 2ற்கும் நடுவே பெரிய திண்ணை இருக்க அதில் பெரியவர் பழைய மரச்சரில் அமர்ந்து கொண்டு கம்பீரமாக அனைவரிடமும் பேசுவதுண்டு. அவருக்கு பயந்து பவ்யமாக அந்த ஊர் மக்கள் அவர் எதிரே கையை கட்டி கொண்டு நின்றிருப்பர். குகன் அந்த ஊரிலேயே தனது பரம்பரை சொத்தான நிலங்களை பார்த்து கொண்டிருக்க, குமரன் எம்காம் படித்துவிட்டு டவுனில் ஒரு தனியார் பள்ளியில் தற்காலிகமாக ஆசிரியராக பணியில் இருந்தான். என்றாலும் அவனுக்கு பேங்க் உத்தியோகமே பிடித்திருந்தது. அதற்காக எக்ஸாம் எழுதி முயற்சி செய்து கொண்டிருந்தான். வீட்டில் எப்பொழுதும் சொந்த பந்தங்கள், ஊர்க்காரர்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்க அவர்களுக்கு பந்திகள் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தது. பெரிய மருமகள் ஜானகி அனைத்தும் பொறுமையாக செய்து கொண்டு தனது மாமியார் மெச்சி மருமகளாக இருக்க, 2வது மருமகள் வனஜா வந்ததும் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்தது. தான் +2 வரை படித்திருந்ததாலும் நல்ல நிறமாக இருப்பதாலும் சற்று மாநிறமும் 10வது வரை மட்டும் படித்திருந்த ஜானகியை பார்த்தால் அவளுக்கு இழப்பமாக இருந்தது. அவளது பிள்ளைகளான செந்திலும் ஒரு கால் சிறியதாக சற்று ஊனத்தோடு பிறக்க அவனை நொண்டி பயலே என்று கேலி செய்து கொண்டு திட்டுவதும், அவளது 2வது மகள் சசி அடங்காப்பிடாரி என்று திட்டிக் கொண்டும் இருப்பாள். இதனால் ஜானகிக்கும் கோபம் வர அவள் தனது பொறுமையை இழந்து வனஜாவை ஓரிரு வார்த்தைகள் கூறிவிட்டால் இதுதான் சாக்கி என்று அவளை சண்டைக்கு பிடித்துக் கொள்வாள். இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் பெரியவர் பக்கவாதம் வந்து படுத்துவிட அவருக்கு வைத்தியம் பார்க்க இருந்த நிலங்களில் பாதியை விற்றுவிட்டனர். இருந்தும் பலனில்லாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வள்ளியம்மையை படாத படுபடுத்தி விட்டனர் பிள்ளைகள். இதோ பாருங்க மாமா,
நானே இப்பதான் குழந்தைய பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் 2வது குழந்தை. உடம்பே தளர்ந்து போயிடுச்சு. இந்த அழகுல என்னால இங்க ஒன்னாலாம் உட்காந்து உங்க எல்லாருக்கும் வடிச்சு கொட்டிட்டு இருக்க முடியாது. அதனால நாங்க தனியா சமைச்சுக்கிறோம் என்றாள் வனஜா முகத்தை சுருக்கி கொண்டு. அம்மாடி, எதுக்குமா அதெல்லாம்? அப்பா இறந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க இப்படி தனியா சமைச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணா, இதோ பாரு, அப்பா இருந்த வரைக்கும் தான் தானம் தர்மன்னு நமக்கு ஒன்னும் வைக்காம வீட்டுல கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஊருக்கே அழுதாரு. அது அப்ப எப்படியோ அந்த காலத்துக்கு சரியா போச்சு. இப்ப அப்படி இல்ல, விலைவாசி ஏறுது, பசங்க படிப்பு அது இதுன்னு நமக்கும் எவ்வளவோ பொறுப்பு இருக்கு. அப்ப அப்பா பண்ணது போல நாமளும் இப்பவும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. வேணும்னா நீ செய், என்னால முடியாது. இவளுக்கும் உடம்பு சரியில்லை, அந்த வேலையெல்லாம் செட் ஆகாது என்றான் குமரன் கராராக. சரிப்பா, உன் இஷ்டம், எதுவோ அப்படியே செய் என்று குகன் கூற, அடே பெரியவனே, என்னடா நீயும் இப்படி பேசுற? நான் ஒருத்தி கண்ணை முடுற வரைக்குமாவது நீங்க ஒத்துமையே இருங்கடா என்று கதறினாள் வள்ளியம்மா. இதோ பாருங்க அத்தை, உங்களுக்காக தான் நாங்க இங்கேயே தனியா இருக்கோம்னு சொல்றோம். இல்ல இந்த ஊரே வேண்டாம், ஒன்னும் வேண்டான்னு போயிடுவோம் என்று வனஜா எரிந்து விழ, வனஜா ஏமா இப்படி பேசுற? நம்ம வாழ வந்த பொண்ணுங்க, நாம இந்த குடும்பத்துக்காக எதுவும் செய்யலன்னாலும் இதை பிரிக்காமலாவது இருப்போம் என்றாள் ஜானகி. ஆமா, நான் தான் குடும்பத்தை பிரிக்கிறேன், நீங்க அப்படியே ஒத்துமைக்கு பாடுபடுறீங்களோ? இப்படி நல்ல டைலாக்லாம் பேசி பேசிதான் நல்லா எல்லாரையும் கையில போட்டு வச்சிருக்கீங்க. நானும் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அத்தை உங்களை தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அம்மாடி, நீங்க 2 பேரும் என் 2 கண்ணு போல. நான் அப்படிலாம் உங்களை வேற்றுமையா பார்த்தது இல்லம்மா என்று தனது கணவர் எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த சேரில் சாய்ந்தாள் வள்ளியம்மா. 1 வருடம் சென்றது. இரு குடும்பங்களும் ஒத்துமையின்றி தனித்தனியே பேச்சுவார்த்தையின்றி பிரிந்துவிட ஒரே வீட்டில் தனித்தனியாக சமையல் நடந்து கொண்டிருந்தது. இதனால் ஊர் மக்களும் சாப்பிட அவர்கள் வீட்டுக்கு வருவதை குறைத்து கொண்டனர். ஜானகி என்னதான் வனஜாவிடம் சமாதானமாக சென்றாலும் அவள் ஜானகியை வெறுத்து கொண்டுதான் இருந்தாள். இந்த மனவேதனையில் வள்ளியம்மா இறந்துவிட தனது கணவரிடம் அடம் பிடித்து அந்த வீட்டையும் நிலத்தையும் விற்று தங்களது பங்கெடுத்து கொண்டு இந்த ஊரை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று வனஜா அடம் பிடிக்க, அதற்கேற்றாற்போல் குகனும் பேங்கில் வேலை கிடைத்து சென்னைக்கு அவனுக்கு போஸ்டிங் போடப்பட்டது. நிலத்தை 2ஆக பிரித்து தன் பங்கை விற்ற குமரனை வீட்டை மட்டும் விற்க விடாமல் அதற்குண்டான பணத்தை கடன் வாங்கி கொடுத்து குகனை வாங்கி கொள்ள, தனது மாமியாரின் நகைகளையும் சரிசமமாக பங்கு போட்டு எடுத்துக்கொண்ட வனஜா அவள் வளையல்கள் 2இல் 1 வாங்கி கொண்டாள். இதோ பாரு வனஜா, அத்தை கடைசி வர இந்த வளையல தன்னோட கையில போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஜோடி வளையல பிரிக்க வேண்டாம், நீ அதை வச்சுக்க என்று ஜானகி தன் பங்கு வளையலையும் அவளுக்கே கொடுத்து விட, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், அப்புறம் சின்ன மருமகைகளை ஏமாத்தி எல்லாம் கொண்டு போயிட்டான்னு ஊர்ல சொல்லிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா என்றாள் வனஜா. பிறகு அவர்கள் சென்னைக்கு வந்துவிட அதோடு தனது ஊரில் மட்டுமல்லாமல் தனது அண்ணன் குடும்பத்தாரிடமிருந்தும் முழுவதுமாக விலகினான் குமரன். பிள்ளைகள் வளரும் வரை எதுவும் தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த வனஜாவிற்கும் குமரனுக்கும் குகனின் இறப்பு கூட பெரியதாகப்படவில்லை. பிள்ளைகள் வளர்ந்து தங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு சென்ற பின்னர் தான் பந்தம் பாசம் என்ன என்பது புரிய ஆரம்பித்தது. தனது தாயை அவர்கள் தனிமைப்படுத்தியதும் அவள் எதிரிலேயே அவள் பெற்ற பிள்ளைகள் சண்டை போட்டு பிரிந்ததும் நினைத்து அந்த தாயின் மனது எப்படி பதறி இருக்கும் என்று புரிந்து கொண்ட குமரன் தனது அண்ணனை நினைத்து வேதனை அடைய, வனஜாவிற்கும் தான் ஜானகியிடம் பகமை பாராட்டியதை நினைத்து தினம் தினம் தவித்து கொண்டிருந்தாள். சில நாட்களிலேயே குமரனும் இறந்து போக தனது மகனுடன் சென்ற வனஜாவிற்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. மருமகள் தன்னிடம் அமர்ந்து பேசுவதில்லை. பேர பிள்ளைகளும் படிப்பு விளையாட்டு என்று அவர்கள் உலகில் இருக்க, மகன் விக்ரம் வேலைக்காக ஓடிக்கொண்டிருந்தான். இந்த இயந்திர உலகில் அவள் இழந்தது எவ்வளவோ இருக்க, அவள் மனதில் அப்பொழுதெல்லாம் ஜானகி உலா வந்து கொண்டிருந்தாள். தன்னை போல்தான் அவளும் தனிமையில் இப்பொழுது தவிப்பாள் என்றும், முதுமையிலாவது தனது மாமியாரின் ஆசைப்படி தாங்கள் ஒத்துமையாக தங்கள் முதுமையை ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவாக கழிக்க விரும்பி அவளை காண திருவிழாவை சாக்காக வைத்து கிளம்பினாள். கார் அந்த ஊர் எல்லையில் நிற்க, அம்மா, இங்க எங்க நம்ம போறது என்றான் விக்ரம் சலிப்பாக.
முதல்ல நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போப்பா என்றாள் வனஜா அமைதியாக. அனைவரும் கோவிலுக்கு செல்ல அவர்களை பார்த்த பூசாரி ஓடி வந்து அவர்களை விசாரிக்க தாங்கள் தேவநாதனின் பேரப்பிள்ளைகள் என்றும் இவர் அவரது இளைய மருமகள் வனஜா என்றும் விக்ரம் கூற, அம்மா நீங்களா? உங்களை பத்தியும் குமரன் ஐயாவை பத்தியும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க வள்ளி ஆச்சி போனதும் ஊரை விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னாரு. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாப்பன்னு நாங்க நினைக்கவே இல்லம்மா, கொஞ்சம் இருங்க என்று ஊரில் சென்று அவரது தந்தையை அழைத்து கொண்டு வந்தார். இதற்குள் ஊரில் அனைவருக்கும் செய்தி பரவ, நம்ம தேவநாதன் ஐயாவோட 2வது மருமக வனஜாம்மா வந்திருக்காங்களாம், வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்று சில பெரியவர்கள் அங்கு கூடிவிட அவர்களை பற்றி தெரிந்த அவர்கள் பிள்ளைகளும் வந்து வனஜாவையும் அவளது குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டு நலம் விசாரிக்க ஆரம்பித்தனர். நாங்க இங்க 2 நாள் தங்கணும், திருவிழா வரைக்கும். அதுக்கு இங்க ஏதாவது ஹோட்டல்ல ரூம் கிடைக்குமா என்று விக்ரம் அவர்களிடம் விசாரிக்க, தம்பி என்னப்பா அப்படி கேட்டுட்டீங்க? ஒரு காலத்துல உங்க தாத்தாரு ஊருக்கே படி இழந்தவர். உங்களுக்கு தங்க நாங்க இடம் கொடுக்க மாட்டோமா? எங்க வீட்லயே தங்கிக்கோங்க. இல்ல இல்ல, நீங்க எங்க வீட்டுல தான் தங்கணும் என்று அனைவரும் கூற சுகன்யாவிற்கும் ரேகாவிற்கும் ஆச்சரியமாக இருந்தது. விக்ரமும் பாபுவும் யார் வீட்டுக்கு செல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருக்க, சித்தி என்று அழைத்து கொண்டு அங்கு வந்தான் ஜானகியின் மூத்த மகன் செந்தில். அவனை பார்த்து கண்களில் நீர் வடிய, நீ நீ என்று தடுமாறினாள் வனஜா. சித்தி என்ன சித்தி, நான் உங்க மகன் செந்தில் என்று அவள் காலில் விழுந்தான். என் தங்கமே என்று அவனை வாரி அணைத்தாள் வனஜா. சித்தி அண்ணா என்ன இது, எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நான் என் பொண்டாட்டி கிட்ட சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிட்டேன், வாங்க என்று விக்ரமின் கையை பிடித்து கொண்டான். கார் அந்த வீட்டு வாசலில் நிற்க அனைவரும் அந்த பழைய வீட்டை அண்ணாந்து பார்த்து கொண்டு இறங்கினர். வனஜாவிற்கு தான் திருமணமாகி முதலில் அந்த வீட்டு வாசலை மிதித்த நாள் நினைவுக்கு வர அவள் அதை மலைப்போடு பார்த்து கொண்டே கண்கள் கலங்க மீண்டும் அந்த வீட்டு வாசலில் அடியெடுத்து வைத்தாள். அப்பொழுது 2ஆக இருந்த வாசல் இப்பொழுது 1ஆக இருக்க அந்த திண்ணையை இடித்து படிகள் கட்டியிருந்தனர். தனது மாமனார் அமர்ந்திருக்கும் அந்த மரச்சேர் அங்கு இல்லை. தாங்கள் வாழ்ந்த அந்த சொர்க்க பூமியை பழைய நினைவுகளோடு ஒப்பிட்டு பார்த்து சுற்றி பார்த்து கொண்டு வந்த வனஜா கண்கள் கலங்கினாள். செந்தில் அனைவருக்கும் மோர் கொண்டு வந்து கொடுத்து தனது மனைவி குழந்தைகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். விஷயம் தெரிந்த அவனது தங்கை சசி சித்தி என்று ஓடி வந்து வனஜாவை கட்டி கொள்ள அவளை வாரி எடுத்து உச்சி முகந்த வனஜா அவளது பிள்ளைகளை கொஞ்சி தீர்த்தாள். விக்ரம், ரேகா, பாபு, சுகன்யா 4வருக்கும் இதையெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. செந்திலின் மனைவியும் சசியும் அனைவருக்கும் உணவு பரிமாற ஏற்பாடு செய்ய, அப்பா செந்திலு, அக்கா எங்கப்பா, நான் உங்களை பார்க்கணும் என்றாள் வனஜா தாபம் நிறைந்த குரலில். வாங்க சித்தி என்று அவளை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு மாடிக்கு சென்ற செந்தில் அந்த அறையை திறந்து உள்ளே செல்ல அவன் பின்னால் சென்ற வனஜா அதிர்ந்து போனாள். சுவரில் இருந்த குகனின் போட்டோவின் அருகில் ஜானகியின் படம் மாட்டியிருக்க அதற்கு அடியில் விளக்கேற்றப்பட்டிருந்தது. அம்மா இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு சித்தி. அவங்க கடைசியா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என்னைக்காவது அவ ஒரு நாள் என்னை பார்க்க வருவா, நம்ம ஊருக்கு வருவா, அப்ப நீங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அப்பா சாவுக்கு நீங்க வந்ததோட சரி, அதுக்கப்புறம் சித்தப்பாவோட ஃபோன் நம்பரும் மாறிடுச்சு, உங்க அட்ரஸும் தெரியல. அதனால தான் நாங்களும் அங்க வர முடியல. அம்மா இறந்ததும் சொல்ல முடியல சித்தி என்று அவளை அணைத்து கொண்டு அழுதான். வனஜா மனதில் பல உணர்ச்சிகள் கொப்பளிக்க அவள் அமைதியாக இருந்தாள். 2 நாட்கள் வீடே கோலாகலமாக இருக்க செந்திலின் மனைவியும் சசியும் விதவிதமாக சமைத்து அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டும் ரேகாவிடமும் சுகன்யாவிடமும் நன்கு பேசி பழகி கொண்டும் இருந்தனர். ரேகாவும் சுகன்யாவும் கூட அவர்களிடம் சீக்கிரமே நட்பாகினர். பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நன்கு பழக செந்தில் பாபுவையும் விக்ரமையும் தங்களது நிலத்துக்கு அழைத்து சென்று இளநீர் நொங்கு அனைத்தும் இறக்கி கொடுக்க பம்பு செட்டில் குளித்துவிட்டு அவர்கள் பிள்ளைகளோடு ஆட்டம் போட்டு கொண்டிருந்தனர். தனது சொந்த ஊரில் இப்படி ஒரு சொர்க்க வாழ்க்கையை தாங்கள் இத்தனை நாட்கள் வரை தவறவிட்டதை நினைத்து விக்ரம் மனதிற்குள் மிகவுமே வருந்தி கொண்டிருக்க அனைவரையும் பார்த்து பூரித்திருந்த வனஜா தனது அக்காவின் புடவைகளை எடுத்து தனது பெட்டியில் பத்திரமாக வைத்து கொண்டாள்.
திருவிழாக்கள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்து அனைவரும் ஊருக்கு புறப்பட சசியின் கையில் இருந்த ஜானகியின் ஒற்றை வளையலை பார்த்த வனஜா அவளை தனது அருகே அழைத்து தனது கையில் இருந்த அந்த மற்றொரு வளையலையும் அவளுக்கு பொட்டு விட்டாள். சித்தி, என்ன சித்தி இது? உங்க அம்மா ஆசை போல இதை எப்பவும் பிரிக்க வேண்டாம், இது உனக்கு தான் சொந்தம், வெச்சிக்க கண்ணு என்றாள். சசி கண்களில் கண்ணீர் வடிய அவளிடம் ஆசை வாங்கி கொள்ள, சித்தி ஒரு நிமிஷம், அம்மா இத நம்ம சுகன்யாவுக்கு கொடுக்க சொன்னாங்க என்று அவளது இரட்டை வடை செயினை உள்ளிருந்து கொண்டு வந்து சுகன்யாவிடம் கொடுத்தான் செந்தில். வனஜாவிற்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. தனது மாமியாரின் இந்த இரட்டை வடை செயினின் மீது அவள் எப்பொழுதும் ஒரு கண்ணோடு இருக்க பங்கில் அது ஜானகிக்கு சென்று சேர்ந்தது. அவள் மனதை அறிந்த ஜானகி அதை அவளிடம் கொடுக்க அவள் கோபத்தில் வாங்க மறுத்தாள். எல்லாமே இருக்கும் போது நமக்கு அதனோட அருமை தெரியறதில்லை, ஆனா இப்ப என்று பெருமூச்சு விட்டு கொண்டு அவள் வண்டியில் ஏறி அமர ஒரு தரம் அந்த வீட்டை திரும்பி பார்த்தாள். தான் முதலாக அந்த வீட்டு வாசலில் அடியெடுத்து வைத்த அந்த நாள் மீண்டும் வராதா என்ற ஏக்கத்தோடு. இத்துடன் அந்த நாளும் வந்திடாதோ கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.